புரசைவாக்கம் கங்காதரேஸ்வரர் திருக்கோவிலில் ரூபாய் 3,12,00,000 மதிப்பில் அர்ச்சகர் மற்றும் பணியாளர் குடியிருப்பு கட்டுமான பணி துவக்க விழா தமிழக முதல்வர் காணொலி காட்சி மூலம் துவக்கி வைத்தார். இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் P.K. சேகர்பாபு அவர்கள் தலைமையில் ரூபாய் 124,97,00,000 மதிப்பீட்டில் 12 திருக்கோவில்களில் 17 புதிய திட்ட பணிகளுக்கான கட்டுமான பணிகள் மற்றும் 32,53,00,000 மதிப்பீட்டில் 1000 ஆண்டுகள் பழமையான 9 திருக்கோவில்களை அதன் பழமை மாறாமல் புனரமைக்கும் வகையிலான திருப்பணிகளையும் தொடங்கி வைத்தல், 51,19,00,000 ரூபாய் செலவில் 11 திருக்கோவில்களில் 14 முடிவுற்ற பணிகள் துவக்க விழா தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக சென்னை புரசைவாக்கத்தில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க பிரசித்தி பெற்ற திருக்கோவிலான பஞ்சபூதங்களில் மிக முக்கியமான ஒன்றான நீர்ஸ்தலமான அருள்மிகு கங்காதரேஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான கங்காதரேஸ்வரர் கோவில் தெருவில் ரூபாய் 3,12,00,000 மதிப்பில் திருக்கோவிலில் பணியாற்றும் அர்ச்சகர் மற்றும் பணியாளர்களுக்கான குடியிருப்பு கட்டுமான பணிகளை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சி வாயிலாக துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பெருநகர சென்னை மாநகராட்சி நியமன குழு உறுப்பினர் சோ வேலு, 99வது வார்டு மாமன்ற உறுப்பினர் பரிதி இளம் ஸ்ருதி, வட்ட செயலாளர் R.M. ரங்கநாதன், திருக்கோவில் நிர்வாக அதிகாரி ஆட்சி சிவபிரகாசம், குழு தலைவர் டாக்டர் வெற்றிக்குமார், உறுப்பினர்கள் உதயகுமார், கோபிநாத், லீலாவதி, ரத்தினம், செயற்பொறியாளர் மனோகரன், உதவி பொறியாளர் அருணேசன், ஓதுவார் பிரசன்னா, திருக்கோவில் மேலாளர் தனசேகர், கணக்கர் வெற்றிவேலன் மற்றும் திருக்கோவில் பணியாளர்கள் ராஜசேகர், பிரசாந்த், அசோக், சுகந்தி, சரண்யா, சிங்கம், ஜீவா, பொன்னி, கீதா, ஜெயந்தி, வசந்த், கந்தவேல், கருணாகரன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர்.